வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு உங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பற்றி சொல்ல போகிறேன். இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் புத்தரால் கொண்டு வரப்பட்டது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஞானிகள் பண்ணிட்டு இருந்த தியானம் இது. அதுக்கப்புறம் இடைவேளையாகி புத்தரனால் கண்டுபிடித்து மறுபடியும் உலக மக்கள் நலனுக்காக அவர் சொல்லி கொடுத்துட்டு போனது. அவரோட தியான முறைகள் விபாசனா தியான முறைகள்னு சொல்லி அந்த பேரில் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் எஸ்பெஷலி இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனுங்கிறது நம்ம உடம்பில் நடக்கிற அத்தனை உணர்வுகளையும் நம்மளே பார்க்குற மாதிரி. சில விஷயங்கள் நமக்கு தெரியாமலே நடக்கிறது உண்டு. அதில் ஒன்று தான் அந்த மூச்சு பயிற்சி. மூச்சு விடுறது. மூச்சு விடுறது பார்த்திங்கன்னா இழுக்கிறோம் அப்புறம் விடுறோம். அதை நம்ம அறியாமலே நடக்குது இல்லைங்களா? அது எப்படி அது நடக்குது, நம்மளோட கண்ட்ரோல் இல்லைன்னா அது யார் பண்ணிகிட்ருக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த மைண்ட்ஃபுல் மெடிடேஷனோட ப்ராக்டிஸோட முடிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் நீங்கள் முதுகெலும்பு நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு கையங்காலையும் ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு சமணங்கால் போட்டு உட்காந்தீங்க. கொஞ்சம் அமைதியாக உட்காரணும். அதுக்கப்புறம் உங்கள் மூச்சை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். மூச்சு ஏறுறதும் இறங்குறதும் பார்ப்பீங்க. அந்த மூக்கோட துளைகள் வழி மூலமாக காற்று போகிறதும் வர்றதும் உங்களுக்கு அந்த உதட்டுக்கு மேலே இருக்க பகுதியில் தெரியும். அந்த பகுதியை நீங்கள் உங்கள் மனக்கண்ணால் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த மூச்சு ஏறுறதும் இறங்குறதும் உணர்வீங்க. அப்படியே நீங்கள் அந்த உணர்வை உணர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் உணர்வது என்னென்னா, கடைசியில் இது நம்ம கண்ட்ரோல் இல்லை, நமக்கு இல்லைன்னு ஒரு ஆத்மா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதுதான் இதை பார்த்துட்ருக்கு. அதே மாதிரி நம்ம நடக்கும்போது நம்மளாம் நடக்கிறதில்ல. ஒரு இடம் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அது அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்போம். அது நம்ம தான் நடக்கிறோமாங்கிற நம்ம உணர்ந்தால் தான் தெரியும் அது. அதே மாதிரி நம்ம காலை எடுத்து வைக்கிறதும், ரைட் லெக் லெஃப்ட் லெக் எடுத்து வைக்கிறது நம்ம அது உணர்கிறோம், யார் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்ட்டு. நடக்கும்போது காலை தூக்கி வைக்கும்போது நம்ம அது உணர்கிறோம். அதேமாதிரி இன்னொரு காலை தூக்கி வைக்கும்போது உணர்கிறோம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கும். அதை நீங்கள் உணர்வீங்க. உணரும்போது அதுதான் எல்லாமே. இந்த பிரபஞ்சத்தோடு இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த ஒரு உருவமில்லா அதுவும் ஒரு பிரபஞ்சத்தில் ஒன்று. அதை நீங்கள் உணரும்போது உங்கள் மனதில் ஞானம் பிறக்கும். மற்றவங்க மேலே அன்பு, சரியான பேச்சுக்கள், சரியான நடவடிக்கைகள், ஒழுக்கம் எல்லாம் சேரும். இதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த துன்பமும் எந்த வருத்தமும் கவலையும் வராது. அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே ஒரு சந்தோஷத்தை உணர்வீங்க. இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் நம்ம பின்னாடி வகுப்பில் நம்ம 1 by 1 உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இது பேசிக் தான். இதை பற்றின தமிழ் புக்ஸ் இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அதில் பொதுவான தியான முறைகளில் இது ஒரு தியான முறையாக வரும். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.